बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम यसअलूनक अनिल ख़म्रि वल मैसिर कुल फ़ीहिमा इस्मुन कबीर व मनाफ़िउ लिन्नासि व इस्मुहुमा अकबर मिन नफ़इहिमा सदक़ल्लाहुल अलीम व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम कुल्लु मुस्किरिन हरामुन औ क़ाल कमा अलैहि सलातु वस्सलाम रब्बी ज़िदनी इल्मन रब्बि शरह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली क़ालू सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नक अंतल अलीमुल हकीम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஒரு முறை ஸலவாத்து சொல்வதினால் அல்லாஹ் 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மையை அடையக்கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மது பழக்கத்தின் முடிவு அழிவு என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்கு முன்னால் தன்னுடைய அடியார்களில் குறிப்பாக ஒரு சாரார் பெண் இனத்தினுடைய ஒரு பகுதி தாய்குலம், அந்த தாய்குலத்தினுடைய கருவறையில் அல்லாஹு தஆலா அவர்களை தங்க வைத்து அந்த தங்க வைத்த நொடியிலிருந்து 10 மாத காலம் அந்த தாயின் கருவறைக்குள்ளேயே அந்த மனிதனுக்கு தேவையான உணவுகள், தண்ணீர், காற்று, எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா முழுவதுமாக செய்து அந்த மனிதன் இந்த துனியாவுக்கு வருகின்ற வரைக்கும் எல்லா உதவிகளையும் ஏற்பாடுகளும் அல்லாஹ் செய்து தந்திருக்கிறான். இது யாரும் மறுக்க முடியாது இந்த உண்மையை. அதே நேரத்தில் அவன் ஆரோக்கியமாக இந்த உலகத்தில் வந்து பிறந்ததுக்கு பின்னால் ஒரு 10-15 வருடங்கள் தாயின் அரவணைப்பிலும், தந்தையுடைய அரவணைப்பிலும், அல்லது ஆசிரியருடைய அரவணைப்பிலும், சமூகத்தினுடைய அரவணைப்பிலும் அவன் வாழக்கூடிய ஒரு சூழலில் அந்த சூழல் கடக்கின்ற பொழுது ஒரு 15 வயது அவன் தொடுகின்ற பொழுது தாயினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் வெளியே வருகிறான், தந்தையினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் வெளியே வருகிறான், ஆசிரியருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வருகிறான், இந்த சமூகத்துடைய சூழலிலிருந்து கொஞ்சம் மாறுகிறான். கொஞ்சம் காசு பணங்களை தேர்த்தி கொண்டு ஒரு நல்லவனாக வாழக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது அவனை சுற்றி உள்ள மாகுல் அவனை மொத்தமாக கெடுத்து விடுகிறது. அவனை சுற்றி உள்ள மாகுல், அவனுடைய நட்பு வட்டாரம், அவன் பார்க்கக்கூடிய அந்த ஆபாச காட்சிகள், அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகப்படியான உடலில் ஏற்படுத்தக்கூடிய அதிக ஆர்வத்தையும் அதிக உணர்வுகளை உண்டாக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலம் அவன் பார்க்கக்கூடிய தப்பான காட்சிகள் இவையெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த தவறை நாம் செய்து பார்க்கலாம் என்று அவன் துணிகின்ற பொழுது மதுவை குடிக்க ஆரம்பிக்கின்றான். அதுவும் ஒரே ஒரு மூடி அல்லது ஒரே ஒரு சொட்டு. அந்த ஒரே ஒரு சொட்டு, ஒரே ஒரு மூடி குடிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். அந்த கசப்பை அவன் பழக 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 ஒரு மூடி ஒரு சொட்டு குடித்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் பாட்டலாக உள்ளே இருக்கின்ற ஒரு சூழலை நாம் இந்த சமூகத்திலே குடிக்கக்கூடிய மதுப்பிரியர்களுடைய வாழ்விலே பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி இந்த மனிதன் குடிக்க துவங்கியதற்கு பின்னால் இவனுடைய கண்ணியம் குலைக்கப்படுகிறது, இவனுடைய குடும்பத்தினுடைய பேர் கெடுக்கப்படுகிறது,
சமூகத்திலே இவனுக்கு குடிகாரன் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. அப்படி அவன் நடந்து வந்தாலும் அந்த குடிக்கக்கூடிய அந்த மதுப்பிரியருக்கு யாரும் மதிப்பு தர மாட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், அபூபக்கர் அவர்களே, அறியாமை காலத்தில் நீங்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள். அந்த அறியாமை காலத்தில் மக்கள் எல்லாம் மதுவை குடித்து கொண்டிருந்தார்கள். நீங்களும் அந்த காலத்தில் தான் இருந்தீர்கள். நீங்கள் மது ஏன் குடிக்கவில்லை என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலி அவர்கள் சொன்னார்கள், நான் என் மானத்தை பாதுகாத்து கொள்ளவும் அதே நேரத்தில் எனக்கு உண்டான அந்த தனித்துவத்தை, எனக்கு உண்டான அந்த கண்ணியத்தை நான் இழக்க விரும்பவில்லை. அல்லாஹ் தந்த மரியாதையை நான் இழக்க விரும்பவில்லை. அதனால் அந்த தவறை நான் செய்யவில்லை என்று அறியாமை காலம், நம்மை போன்று எல்லா தெளிவுகளும் பெற்றதற்கு பின்னால் முட்டாள்களை போன்று அந்த சாக்கடை நீரை குடிக்கக்கூடிய மக்கள் அல்ல அபூபக்கர் வாழ்ந்த காலம். அபூபக்கர் வாழ்ந்த காலம் மடமை காலம், அறிவற்ற காலம், எல்லாம் மூடர்களாகவும் முட்டாள்களாகவும் வாழ்ந்த காலம். அப்படிப்பட்ட காலத்திலே அபூபக்கர் இவ்வளவு தெளிவாக நுணுக்கமாக என் கண்ணியத்தை இழக்க நான் விரும்பவில்லை என்று சொல்லி அந்த ஹராமின் பக்கம் போகவில்லை என்றார். இன்றைக்கு எத்தனை பெயர் அபூபக்கர் பெயர் என்று கொண்டவர்களை என்ன செய்கிறார்கள்? அந்த மதுவை குடிக்கக்கூடிய அந்த அவல காட்சிகளை பார்க்கத்தான் முடிகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்த விலை மதிக்க முடியாத உடல் உறுப்புகள், நம் உடலில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அது நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய அருமை பெருமை தெரியறது கிடையாது. உடல் உறுப்புகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு நோய் வந்து விட்டால் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டும், ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், ஏதாவது செய்தால் தான் அவனை பிழைக்க வைக்க முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உடல் உறுப்புகளை மாற்றுவதற்கு அல்லது அதனுடைய ஆப்ரேஷன் செலவுக்கு எவ்வளவு காசு பணம் செலவாகிறது. அப்பொழுதுதான் தெரிகிறது அல்லாஹ் கொடுத்த இந்த நியாமத்துக்கள் இவ்வளவு லட்சங்களா என்பது நமக்கு புரிய வருகிறது. அதுவரைக்கும் குறிப்பாக ஒரு சாரார் மதுவை குடிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த நியாமத்துக்களுடைய பொக்கிஷம், அதனுடைய அருமை அவர்களுக்கு தெரிவது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு அறிவிப்பின்படி, ஒரு ஆய்வின் கூற்றின்படி ஒரு 30-28 வயதுக்கு மதிக்கத்தக்கவர்கள் ஒரு காலகட்டத்தில் குடித்து கொண்டிருந்தார்கள். அதே ஒரு அறிவிப்பின் ஆய்வின் கூற்றின்படி இன்றைக்கு ஒரு 15-16 வயது உடைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். வாரத்திற்கு ஒரு முறை குடும்ப தலைவர்கள் ரெகுலராக நைட்டில் கொஞ்சோடு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுக்கிற பழக்கம்லாம் இருக்குது. மனைவிமார்களை ஊற்றி கொடுக்குறவங்க, அது இஸ்லாமிய பெண்கள் மட்டும் நான் பேச வரவில்லை. மனிதன் என்ற போர்வில் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஏதோ ஒரு கர்மந்தத்தை குடிச்சிட்டு இந்த உலகத்திலேயே நாம் நோய்பட்டு 4 பேர் நம்ம காரி தூப்புற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகக்கூடாது. அப்படி வாழ்வதற்காக அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை. அதற்கு பேசாமல் மிருகங்களாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கலாம். மிருகங்களை காட்டிலும் அல்லாஹ் நம்மை மனிதர்களாக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீ கண்ணியமாக வாழ வேண்டும் ஒழிய அந்த சாக்கடையை குடித்துட்டு உன் கண்ணியத்தை நீ இழந்து விடக்கூடாது. இப்போ நாம் பார்க்குறோம், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தினந்தோறும் பள்ளிக்கூடம் போயிட்டாங்கன்னா வாரத்தில் 2 நாள் அல்லது 1 நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கும் தெரியாமல் பீச் ஓரங்களில், பார்க் ஓரங்களில், இல்லை ஏதோ சுற்றுலா போகின்ற பேரில் ஊருக்கும் சமூகத்துக்கும் தெரியாமல் ரொம்ப தூரமாக போய் ஒரு காசு பணங்களை திருடிட்டு, இல்லை இருக்கிற காசை சேர்த்த காசை எடுத்துகிட்டு போய் நண்பர்களோடு அப்படியே ஜாலியாக ஒரு குற்றாலத்தில், ஒரு ஊட்டியில் அந்த மதுபானத்தை வாங்கி குடிக்கக்கூடிய பிற சமயத்தவர்கள் இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குடிக்கிறான்னா அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு தொழுகிறான். இவன் தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ ஒரு ஆய்வின் படி இன்றைக்கு பார்க்கப்படுகிறது, பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 15-16 துவக்கப்பட்ட அந்த மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். இப்போ இந்த சூழலை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இதை முஸ்லிம்கள் செய்கிறார் என்று நின்று விடாமல், இதை நிப்பாட்டி கொள்ளாமல் எல்லா மனிதர்களும், எல்லா சமயத்தைச் சேர்ந்த வாலிபர்களும் தலைவர்களும் இந்த கர்மம் முடிச்ச சாக்கடையிலிருந்து வெளியே வந்தே ஆக வேண்டும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரண வாசலை போய் நிற்க போகிறோம். அப்படி நிற்கின்ற பொழுது அந்த வாசல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுகிறோம், கதவை திறக்க வேண்டும் என்று. கதவை திறந்தவர் சாக்கடை அள்ளி முகத்தில் வீசினால் நமக்கு எப்படி இருக்கும்? உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், உன்கிட்ட பேச வந்திருக்கிறேன், நீ வாங்கன்னு வான் கூப்பிடாம சாக்கடை அள்ளி மேலே ஊத்துறியே. அதுபோல தான் மரணம் வாசலை நாம் தொட்டே ஆக வேண்டும், அந்த வாசல் நின்றாக வேண்டும். அப்படி தொடுகின்ற பொழுது, நிற்கின்ற பொழுது அந்த வலியினுடைய கொடுமை,
பொதுவாக சக்கராத்தே பெரிய கொடுமை. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 மடங்கு இருக்கும் ஒரு உங்களுடைய சக்கராத். இதில் நாம் குடியே வேற குடிச்சிட்டு உடல் உறுப்புகளை வீணாக்கிக்கிட்டு இன்னும் நோய்வாய்ப்பட்டு இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அது பெரிய அதாபுன்னு நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதுவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், யஸ்அலூனக அனில் ஹம்ர், நபியே உங்களிடத்தில் அவர்கள் மதுவை பற்றி கேட்கிறார்கள். வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், நீங்கள் சொல்லுங்கள் அந்த மதுவிலே இந்த மனிதர்களுக்கு பெரிய பாவமும் பெரிய சுமையும் பெரிய தவறும் இருக்கிறது என்பதாக. வ இஸ்முஹுமா லின்னாஸ் வ மனாஃபிஉ லின்னாஸி வ இஸ்முஹுமா அக்பர், அந்த மதுவிலே ஒரு புறம் அதை விற்பதினாலோ அல்லது அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதினாலோ அல்லது அதை தயாரிப்பதினாலோ அல்லது அதை விநியோகம் செய்வதனாலோ ஒரு பக்கம் லாபமும் சுகமும் இருந்தாலும் மறுபக்கம் அதை விற்க துவங்கியிலிருந்து அதை விற்று காசாகின்ற வரைக்கும் ஒரு பக்கம் லாபம், மறுபக்கம் அது பாவமும் மிகப்பெரிய பழியும், இன்னும் சொல்ல போனால் பெரிய கொடுமை என்பதாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான். ஒரு பக்கம் லாபம் இருக்கும் மதுவை விற்பதினால், வாங்கி கொடுப்பதினால், ஊற்றி கொடுப்பதினால், கடையை காமித்து கொடுப்பதினால், அதை குடித்ததற்கு பின்னால் மனிதர்களுக்கு அதில் பெரிய நஷ்டம் இருக்குது என்பதாக அல்லாஹ் ரசூலின் வழியாக குர்ஆனிலே சொல்லி காமிக்கிறான். அக்பரு மின் நஃபைஹிமா, பெரிய பாவம் அதில் பொதிந்திருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மதுவினுடைய ஒரு சொட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு பாட்டில் முழுக்க அல்ல. மது எந்த அளவுக்கு ஹராம் என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாக பேசுகிறது என்று சொன்னால், ஏன் இந்த மதுவை பற்றி இப்பொழுது பேசப்படுகிறது என்று சொன்னால், கடந்த வாரத்தில் கள்ளக்குறிச்சியிலே எத்தனையோ பேர்கள் வெறுமனே ஒரு 50 ரூபாய் பாக்கெட்டுக்கு ஏதோ ஒரு சாக்கடை கிடைக்குது என்பதாக அதை வாங்கி குடித்து காலங்காலமாக வாழ்ந்த வாழ்க்கையை இழந்தார்கள், மனைவி மக்களை இழந்தார்கள், தொழிலை இழந்தார்கள். எல்லாவற்றையும் விட தன்னை பெற்றெடுத்த ஒரு தாய் எத்தனை மாத காலம், 10 மாத காலம் தன்னை சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அந்த தாயினுடைய வலியை மறந்து ஏதோ ஒரு சாக்கடை எவனோ ஒருவன் விற்கிறான் என்பதற்காக அதை குடித்து விட்டு உயிரை அநியாயமானவர்கள் விடுகிறார்களே, எவ்வளவு பெரிய பகிரங்கமான கொடுமை. தவறு செய்தவனுக்கு இங்கு நிவாரணம், தவறு செய்தவனுக்கு நிவாரணம் தரப்படுகிறது. அவன் செய்தது பெரும் குற்றம், இன்னொருக்கு ஒரு வழிகாட்டுதல் அல்ல, அது வழிகேடு. ஒரு வழிகேட்டை செய்பவனுக்கு எப்படி அதிகாரத்துள்ளவர்கள் அதை நிவாரணமாக தர முடிகிறது? ஆறுதல் சொல்லலாம் அல்லது அந்த வழிகளை தவறு என்று சுட்டி காமிக்கலாம். நிவாரணங்களை நாம் தொடர்கின்ற பொழுது மக்கள் மீண்டும் அந்த தவறை செய்யத்தான் செய்வார்கள். இளையதளங்களில் நிறைய போயிட்டு இருக்கு. ஒரு பையன் வாப்பா கிட்ட சொல்கிறான், எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்றான். பாபா சொல்கிறார், என்கிட்ட ஏது அவ்வளோ காசு, உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ போய் சாராயத்தை குடிச்சின்னா செத்து போயிடுவ, உனக்கு அரசாங்கம் பணம் தரும், அந்த காசை எனக்கு கொடுத்துரு, நீ செத்து போயிரு. எவ்வளோ பெரிய ஒரு கவலையான ஒரு காணொளி. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பாட்டில் அல்ல, ஒரு சொட்டு கூட ஹராம். ஒரே ஒரு மதுவை, ஒரு சொட்டை ஒரு பானையில் கொண்டு போய் நீங்கள் ஊற்றுங்க, அந்த பானை தண்ணியை குடிக்கிறது ஹராம். நாம் பேசலாம், வாதம் பண்ணலாம், ஒரு சொட்டு தானங்க பானை தண்ணி, அது எப்படி ஜாயிஸாகும், அது எப்படி கலந்துருக்கும், ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. கலந்து இருக்காவிட்டாலும் அந்த ஒரு சொட்டு, அந்த ஒரு பானை தண்ணி மதுவாக மாறாமல் இருந்தாலும் ஒரு சொட்டு ஹராம். ஒரு ஹலாலுக்குள்ளே போனால் மொத்த ஹலாலும் ஹராம் ஆகிவிடும். நீங்கள் அப்படி கவனிக்கணும். நீங்கள் பெரிய பாட்டிலாக கொண்டாந்து ஊற்றுறதல்ல, ஒரு சொட்டை ஒரு ஹலாலில் கலந்தால் ஒட்டுமொத்த ஹலாலும் ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த ஹராமாக மாறிவிடும். இப்போ ஒரு பானை தண்ணியில் ஒரு சொட்டு கலந்தால் ஹராம், ஒரு பானை தண்ணீரை ஒரு சொட்டு மதுவை கலந்து அந்த பானை தண்ணியை கொண்டு ஒது செய்து தொழுதால் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லது அந்த ஒரு சொட்டு மதுவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அல்லது ஒரு பானையில் ஊற்றி அந்த துணிமணி துவைப்பதற்காக பயன்படுத்தினால் அந்த துணிமணி கூட போடுவதற்கு மார்க்கத்தில் ஹராம். இவ்வளவு விளக்கம் தரக்கூடிய நோக்கம் என்னன்னா, ஒரு சொட்டு தான் அது. எதில் நாம் கலக்கின்றோமோ கலக்கப்படக்கூடிய அத்தனை பொருட்களும் மார்க்கத்தின் பார்வையில் பயன்படுத்துவது தடை. இங்கே நாம் விளங்க வேண்டிய விஷயம், இங்கே யாரும் கலக்கலை, அதை உள்ளே ஊற்றுறோம், பாட்டிலாக கிளாஸாக ஊற்றுறோம். இது எப்படிப்பட்ட ஒரு நிலை? ஒரு மனிதனை ஹலாலில் அல்லாஹ் பிறக்க செய்து ஹலாலில் வாழ சொல்லுகிறான். ஆனால் இவன் ஹராமை நோக்கி போகின்ற பொழுது இவனுடைய அமல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தாலா சில தவறுகளை நபியின் மூலமாகத்தான் திருத்துகிறான். உதாரணத்திற்கு சிலை வணக்கம். ஆரம்ப காலகட்டத்தில் கஅபத்துல்லாவை சுற்றி 313 சிலைகள் இருந்தது அல்லவா?
அந்த 313 சிலைகளை நபிகள் நாயகம் ஒரேடியாக உடைக்கவில்லை, ஒரேடியாக மாற்றவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை விளங்க வைத்தார்கள். ரப்பு ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ்வை வணங்குங்கள். அடுத்த கட்டம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் பிராணிகளை அறுத்து சாப்பிடக்கூடிய அந்த மக்கமான் மன்னருடைய அந்த குஃபார்களிடத்திலே ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல், கலிமா சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த பிராணி அது உங்களுக்கு ஹராம். கலிமா சொன்னதற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிட வேண்டும், அறுத்தாக வேண்டும். அடுத்து ஒவ்வொன்றாக திருத்தி கொண்டு வந்த பெருமானார் மதுவை என்ன செய்தார்கள் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தல, உடனடியாக அதை களை எடுத்தார்கள். மதுவை சாப்பிட்ட சஹாபாக்களை நபிகள் நாயகம் விட்டு வைக்கவில்லை. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் திருத்திக்கலாம், நம்ம குடும்பங்களில் இருக்குல்ல, அவர் ரொம்ப நாளாக சாப்பிட்றாருங்க, என்ன மருந்தா, அதை மருந்துன்னு வேறு பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் என்ன செய்கிறது? மருந்துன்றது ஒரு நோய்க்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அதை கொண்டாந்து குடிக்கிற அந்த கர்மாந்திரத்துக்கு அது மருந்துன்னு வேறு பேரை வச்சுக்கிட்டு அது ரொம்ப நாளாக சாப்பிட்றாருங்க. உடனே எல்லாம் சொன்னால் சரி வராதுங்க, அப்படியே சடனாக நீ பண்ண ஏதாவது அவருக்கு ஆயிருங்க, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது, யாரும் ஒன்று இந்த மாதிரிலாம் சொல்லி பயம் காட்டலை. இவர்களாக அதை ஏற்படுத்தி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை உடனடியாக அந்த விஷயத்திலிருந்து அவங்க அப்புறப்படுத்தினார்கள். ஒன்றும் செய்யலை, எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள், உட்கார வைத்தார்கள், பேசினார்கள். எஸ் அலூனக அனில் ஹம்ர் வல் மைசிர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸி. ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள், அவரிடத்தில் விட்டு விட்டார்கள். யார் யாரெல்லாம் பாட்டிலாக குடித்தார்களோ அவரிடத்தில் பெருமானார் கேள்வி எழுப்புகிறார்கள், சொல்லுங்களேன், நீங்கள் குடிக்கிற அந்த மதுவில் என்ன பலன் இருக்குது சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், உண்மையில் அதில் பலன் இருந்தால், உண்மையில் அதில் பிரயோஜனம் இருந்தால் அது எல்லோரும் செய்யலாமே என்று மது குடிப்பவரிடத்தில் கேள்வியை முன்வைத்தார்கள். எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தார்கள். உண்மையில் யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மதுவில் எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த மனிதனுக்கு அதில் நஷ்டம் தான் இருக்கிறது, கைசேதம் தான் இருக்கிறது, எனவே அதை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்லி சஹாபாக்கள் பானையாக, இன்றைக்கி நாமளாக வந்து கொஞ்சமாக குடிக்கிறோம், ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் வீடுகளில் பானையாக காசு பணங்களோட இந்த மதுபானத்தை தான் குமிச்சு வச்சுருப்பாங்க. எப்போ ஆயத்து இறங்கியதோ அப்பொழுது எல்லா பானைகளும் உடைக்கப்பட்டது, மதீனா முழுக்க மது ஆறாக ஓடியதாக ஹதீஸில் பார்க்க முடிகிறது. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் சில முக்கிய தவறுகளை அல்லாஹ் ரசூலின் மூலம் திருத்துகின்ற பொழுது பெருமானார் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தினார்கள். மது என்ற டைட்டில் வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் நேரம் எடுத்துக்கொள்ளாமல், அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் அதை குடிக்கக்கூடியவர்களை உடனடியாக கூப்பிட்டு வைத்து திருத்தினார்கள். அதில் உள்ள தவறுகளை பெருமானார் சுட்டி காமித்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மது அவ்வளவு ஹராமானது, ஆபத்தானது. சூரத்துல் காஃபிர் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் குர்ஆனில், அந்த அத்தியாயத்தை நன்றாக தெளிவாக புத்தி சுவாதீனம் உள்ள ஒருவர் தொலை வைக்கிறார் என்று சொன்னால் ஒரு முறை அதை ஓதி பார்த்துக்கணும். என்னுடைய இமாமத்து அனுபவத்தில் அந்த சூறாவை நான் ஓதுகிற காலம் எல்லாம் ஒரு முறை நான் தனியாக ஓதிப்பேன். அதை ஓதிட்டு தான் நான் வந்து இங்கே முசல்லாவில் நிற்பேன். எனக்கு தெரியும், நான் வந்து நின்றா முடிஞ்சு போச்சு அந்த கதை. அந்த சூறா தெரிந்தவர்களுக்கு தெரியும். அந்த சூறா முழுக்கல்லா ஆழ்புது மா தாழ்புது வலா அன்தும் ஆபிதுனமா ஆழ்புது வலான ஆபிதுமா அபத்தும் வலா அன்தும் இப்படி அது பல வகைகளாக வார்த்தைகள் மாறி மாறி வரும். நீங்கள் வணங்கும் ஒன்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கும் ஒன்றை நீங்கள் எப்பொழுதும் வணங்க மாட்டீர்கள், இப்படி மாறி மாறி வர்றதுனால ஒரு கட்டத்தில் தெளிவாக இருக்கிறவங்களால அந்த சூறா ஓத முடியாது தொழுகையில். சஹாபாக்கள் மதுவை அடித்து விட்டு, மதுவை குடித்து விட்டு ஒரு கட்டத்தில் தொழுகையில் அந்த சூறாவை ஓதுகிறார்கள். சொல்லவா வேணும்? ஒரு கட்டத்தில் நீங்கள் வணங்கும் அந்த ஒன்றை நாங்கள் வணங்குகிறோம் என்று ஓதிட்டாங்க. அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குறான், நீங்கள் தொழுகையில் நெருங்குகின்ற பொழுது நீங்கள் தயவு கூர்ந்து என்ன செய்ய வேண்டாம், லா தக்ரபு ஸலா வ அன்தும் சுகாரா, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நெருங்கினால் மதுவை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஒரு கட்டத்தில் மது ஹலாலாக இருந்தது, அது பிறகு ஹலாலாக ஆனது, பிறகு நிரந்தரமாக ஹராமாக எப்பொழுது ஆக்கப்பட்டது என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்தில் போய் கவலைப்பட்டார்கள். மதுவை இந்த உம்மத்திற்கு ஹராமாக்கிய பெருமை, அதனுடைய நன்மை உமர் அவர்களுக்கு சேரும். 21 வசனங்கள் குர்ஆனிலே அவர்களால் கவலைப்பட்டதால் அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைத்தான். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ன இது, இந்த உம்மத்து இப்படியே போனால் என்ன, இந்த மதுவை குடித்து விட்டு தொழுகைக்கு வருகிறார்கள், நிதானம் இல்லாமல் ரோட்டில் விழுகிறார்கள், தான் என்ன செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் வாழுகிறார்கள், இதை தடுக்க, இதை சிந்திக்க ஒரு குர்ஆன் ஆயத்து இறங்க வேண்டாமா? பெருமானிடத்தில் கவலையை வெளிப்படுத்தினார்கள். வெளிப்படுத்திவிட்டு போனதுதான் அடுத்த கணம் அல்லாஹ் வஹியை இறக்கி விட்டார். இப்போ இந்த உம்மத்திற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி, காலங்காலமாக இந்தியாவை முகலாயர் மன்னர்கள் ஆண்டார்கள். 800 ஆண்டு காலம்
அவர்களுக்கு பின்னால் ஆங்கில இடத்துல போனது, அதற்கு பின்னால் 70-75 ஆண்டு காலமாக இப்பொழுது அதிகார இடத்தில் இருக்கிறது. சுதந்திரமாக வாழணும் என்று கேட்டால் இல்லை, அடிமை வாழ்க்கை தான். ஆனால் உமரில்லா அவர்கள் எங்கெல்லாம் தீனுல் இஸ்லாத்தை கொண்டு போனார்களோ, மது ஹராம் என்று எங்கெல்லாம் போய் சொன்னார்களோ, இஸ்லாமிய நாடுகள் எங்கெல்லாம் ஷரியத்தை மதுவை ஹராம் என்று பின்பற்றுகிறதோ அத்தனை நாடுகளும் இன்றைக்கு ஆரோக்கியமாக வாழுகிறார்கள். ஷரியத்தை எடுத்துக்கொள்ளாத நாடு, மதுவை ஹராம் என்று புரிந்து கொள்ளாத மக்கள், அது நாடாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த நொடி வரை அவர்கள் வேதனைகளும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமருடைய கவலை ஒரு தொலைதூக்கு சிந்தனை, கொஞ்சம் சிந்தனை அல்ல, ரொம்ப தொலைதூக்கு சிந்தனை. இந்த உம்மத்து மதுவிலே மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக தொலைதூக்கு சிந்தனையாக இந்த உம்மத்திற்கு ஒரு அல்லாஹ்விடத்தில் வசனத்தை இறக்கி தந்தார்கள். அப்படி இல்லாட்டா கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க. உமர் யோசிக்காட்டா இந்த உம்மத்துக்கு மது ஹலாலாகவே இருந்திருக்கும். என்ன எப்படி ஆயிருக்குன்னா, தொழுகைக்கு இப்படி ஏலான் பண்ணுவாங்க பள்ளிவாசல்களில், அன்பார்ந்த ஜமாத்தார்களே, நீங்கள் தொழுகைக்கு வரும்பொழுது மதுவை குடித்து விட்டு வராதீர்கள், தொழுகை முடித்ததற்கு பின்னால் மதுவை அருந்துங்கள், இப்படி தான் ஏலான் பண்ணணும். உமர் கவலைப்படாவிட்டா இந்த ஏலான் தான் நடந்திருக்கு இந்த உம்மத்தில் மறுமை வரைக்கும். உமர் இல்லா ஒருவர் கவலைப்பட்டதனால்தான் 6666 வசனங்கள் ஒரு வசனம் எஸ் அலூனுக்கு அணில ஹம்பர்கள் மைஸ் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இங்கே அல்லாஹ் சொல்ல வருவது என்னன்னா, கவலைப்படு, அது தப்புன்னு எனக்கு தெரியும், நான் தான் உருவாக்கி வச்சிருக்கிறேன், உனக்கு கொடுத்த பகுத்தறிவை கொண்டு சிந்தி அதை சாப்பிடலாமா வேணாமா. இங்கே ஒரு கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே மதுனுடைய இறக்குமதி பத்தலைன்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறான். அதில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது இறக்குமதி செய்கிறதுல. மது பற்றாக்குறை, மது போதவில்லை, ஐட்டம்ஸு ஒரு மது பத்தலை, பல வகையான மதுக்கள் தேவைப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த உம்மத்தில் பிற்காலத்தில் வருவார்கள், மதுவை எல்லோரும் குடிப்பார்கள், ஆனால் அதற்கு ஒவ்வொருன்றுக்கும் ஒவ்வொரு பேரை வைத்துக் கொள்வார்கள். குடிக்கிறவங்களுக்கு தெரியும் என்னென்ன பேர் இருக்குன்னு. இப்போ நம்ம வருஷலாம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டுன்னு வச்சிங்க, மனசுக்குள்ள தப்பாக என்ன ஓடும், அஜத்தை அடுக்கு அடுக்கு நடக்கிறார் எல்லா பேரையும். ஒரு கட்டத்தில் ரவுண்டு போயிட்டு வந்துருப்பாரா, ஸ்டவ் பேர் தான் நவுது இல்லா. இப்போ குடிக்கக்கூடியவர்களுக்கு அந்த மதுவினுடைய பெயர்கள் வரிசையாக தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எல்லாமே மது தான். குல்லு முஸ்குரின் ஹராம், எதெல்லாம் போதை தருவது எல்லாமே ஹராம்ட்டாங்க. இந்த மார்க்கத்தில் உணவு அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கினா அந்த உணவு கூட ஹராம் தான். பிரியாணி நல்ல பண்டாரி வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டுருக்கிறார், முதல் ரவுண்ட்லேயே நல்லா இருக்குது, அவர் சாப்பிட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கான பிரியாணியை தொடர்ந்து சாப்பிட்டா உண்டை மயக்கணுவாங்க. அந்த பிரியாணி கூட ஒரு கட்டத்தில் மார்க்கத்தின் பார்வையில் ஹராம். எவையெல்லாம் நமக்கு போதைகளாக இருக்கிறதோ அவையெல்லாம் இந்த உம்மத்து தவிர்த்து கொள்ள வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு வேடிக்கை வேதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் துறை சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்று நாம் நியமித்து வைத்திருக்கிறோம். மக்களுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், மக்களுடைய அக்கறையில் நலன் காணக்கூடியவர்கள். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமி கூட வீட்டின் ஜன்னல் வழியாக வந்துவிடக்கூடாது என்று மக்களை பொத்தி பொத்தி பாதுகாத்த மக்கள் சுகாதாரத்துறை பொறுப்பில் உள்ளவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச பாட்டிலா விஷமா கடையாக விற்று கொண்டிருக்கிறோமே, இது கண்ணுக்கு தெரியலையா, இது தப்புன்னு புரியலையா, உணர முடியாதா, இது இன்னும் டீட்டெயிலாக பேசினா அதை வச்சு தான் எல்லாமே ஓடுது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மக்களின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள், கண்ணுக்கு தெரியாத கிருமிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தந்த நீங்கள், கண்ணுக்கு முன்னாடி குடும்ப தலைவர்களையும் குடும்ப வாலிபர்களையும் வருங்கால தலைமுறைகளையும் இப்படி கடையாக திறந்து வச்சு வாரத்துக்கு ஒரு முறை வந்து குடிச்சிட்டு போயா அப்படின்னு சொல்லி அவனை ஊக்கப்படுத்துறது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல். ஏன் இந்த தவறை தவறாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை? இங்கு அதுதான் வியாபாரம், அதை வைத்து தான் எல்லாம் இங்கே. ஏன்னா 3/4% ஒரு 100 பேரை நிப்பாட்டி வச்சு இதில் யார் மதுக்கு அடிமை என்று கேட்டால் 90% மக்கள் மதுவில் அடிமையாக இருக்கிறார்கள். அந்த 90% மக்களுடைய வருமானம் தான் பல பேருக்கு சாப்பாடாக உணவாக போய் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லிட்டாங்க, அதை தயாரிக்கிறவன், உற்பத்தி பண்ணுறவன், விற்பறவன், கொண்டு போய் விநியோகம் பண்ணுறவன், விளம்பரம் பண்ணுறவன், A to Z எல்லாமே அதில் அடங்குவாங்க. எல்லாரும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் குற்றவாளி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறதா இருந்தால், இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு காலகட்டத்திலே அந்த மதுவை இன்னைக்கு யாரெல்லாம் எந்தெந்த பொறுப்பில் இருக்கிறாங்களோ எல்லாரும் அந்தந்த மீட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போங்களேன். ஒரு சட்டசபைக்கோ அல்ல ஏதாவது ஒரு மீட்டிங்கோ ஒரே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போய் உட்காருங்க அதிகாரத்தில். உங்களால் நிதானமாக ஏதாவது பேச முடியுமா, இல்லை ஏதாவது நிதானமாக கையெழுத்து போட முடியுமா, இல்லை ஏதாவது நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்ல முடியுமா? மேல்தட்டில் இருக்கக்கூடிய உங்களால் அதை எடுத்துக்கொள்ள மனம் அனுமதிப்பதில்லை. ஏன்? கடமை தவறிவிட்டால் வேலை பறி போய்விடும், பதவி பறி போய்விடும்.
நீங்கள் உங்கள் உடல் அக்கறை காணக்கூடிய நீங்கள் ஏன் பாமர மக்களுடைய வாழ்க்கையில் அக்கறை காணுவது கிடையாது? அவன் மனிதன் இல்லையா? அவன் குளத்து வேலை செய்தாலும் அல்லது எந்த தொழில் செய்தாலும், அவன் சாதாரண கூலி தொழிலாகும், அவனும் மனிதன் தானே. நீ குடித்து விட்டு எப்படி எந்த வேலையும் செய்ய முடியாதோ அதுபோல தான் சாதாரண பாமர மனிதனாலும் எந்த வேலையும் செய்ய முடியாது. மது உள்ளே போனால் எல்லாம் மங்கி போயிடும். மது உள்ளே போனால் மதி மங்கி போய்விடும். ஒரு பாமர மனிதரால் குடிக்க முடியாத ஒரு சூழலை அவனுக்கு உருவாக்கி வைத்துவிட்டு அந்த மதுவை நீ வேலைக்கு போகும்போது காலையில் குடிச்சிட்டு போ என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் காணொளியும் இந்த உம்மத்தில் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். அதையும் தாண்டி இந்த மக்கள் வாங்கி குடிக்கத்தானே செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு முஸ்குரின் ஹராம், நீங்கள் போதையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று குறிப்பிட்டார்கள். இன்றைக்கி நீதிமன்றங்களில் எத்தனை நீதித்துறைகள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சரியான தீர்ப்பு கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க, திண்டாடுறாங்க நீதிமன்றங்களில். எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரே பிரச்சனை இந்த மது தான். ஒரு கணவன் தன் மனைவியை அடிக்கிறான், ஒரு கணவன் தன் மனைவியை காயப்படுத்துகிறான், ஒரு தந்தை தன் பிள்ளையை அடிக்கிறான், அல்லது ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்திற்கு காசு பணம் தருவது கிடையாது, அல்லது இரு நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு ஒருவன் கொலை செய்யப்படுகிறான், அல்லது நண்பர்களுக்கு மத்தியில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு 2-3 பேர் கொலை செய்யப்படுகிறார்கள். மஹல்லாவிலே ஒற்றுமை இல்லை, வாலிபர்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறார்கள். இப்படி எல்லா தவறுக்கும் ஒருவன் விபச்சாரத்தில் வாசலுக்கு போகிறான், ஒருவன் திருட போகிறான், ஒருவன் அநியாயம் செய்கிறான். தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவிலே டெல்லியிலே முதல் மாநிலத்திலே தலைமை மாநிலத்தில் ஓடும் பஸ்ஸில் கற்பழிப்பு நடந்தது இந்தியாவில் தான். அந்த முசிபத்து எப்போ நடந்துச்சு? அதுக்கு பிறகு அங்கங்கே மாதம் வாரம் 4 நாள் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்படி எல்லா தவறுக்கும் முதல் முற்றிலும் பெரிய தவறு இந்த கன்றாய் பிடிச்ச சாக்கடை, இந்த மது தான். இது அவன் குடிக்கிறத நிப்பாட்டினான்னு கேட்டால் கணவன் மனைவியை அடிக்க மாட்டான், கணவன் பிள்ளைகளையும் செய்ய மாட்டான், தன்னுடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ண மாட்டான், குடும்பத்துக்கு கரெக்டாக காசு கொடுப்பான், நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை வராது, எந்த பிரச்சனையும் இருக்காது, காவல்துறைகளில் எந்த வழக்கும் பதிவு புகார் ஆகாது, ரொம்ப நாள் இழுவியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைக்கு சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். இப்படி நீதிமன்றங்களில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்ப்பு தர முடியாமல் வாய்தாக்கு வாய்தா போகக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாதாடுறவன், அதுக்கு சாட்சியாக வர்றவன், அல்லது தப்பு பண்ணவன், அல்லது தப்பு பண்ண தூண்ட வச்சவன் எல்லாருமே அதில் அடிக்ட் தான். அந்த மதுக்கு அடிக்ட் தான். அதை குடிச்சுக்கிட்டு யோசிக்கிறது எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம். நீ குடிச்சுட்டு யோசிச்சுட்டு எப்படா தீர்ப்பு கிடைக்கும் உனக்கு? தீர்ப்பு தர வேண்டிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை அதை எடுத்துக்கொண்டால் உங்களால் எப்படி நியாயமாக தீர்ப்பு தர முடியும்? மதுவை ஒருவன் தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் அவன் புத்தி பேதலித்து போவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. இமாம் திஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அவர் குறிப்பிட்டு காமிக்கிறார். ஒருவர்கிட்ட போய் அவர் கேட்குறார், ஏன்பா இந்த மதுவை நீ குடிக்கிற? அவர் சொன்னார், இது சாப்பிட்டா தான் நான் சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஜீரணமாகுது, நான் சாப்பிட்ட சாப்பாடுலாம் எனக்கு செரிக்குது, உடல் புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்போ அவர் சொன்னார், இது முற்றிலும் தவறானது, யாரோ ஒன்று தப்பாக சொல்லி கெடுத்து வச்சுருக்கிறாங்க. அதுலேயும் இன்றைக்கி உள்ள மருத்துவர் ரொம்ப டெக்னிக்காக, நீ வருஷத்துக்கு ஒரு தடவை குடித்தா போதும், அது மருந்து தான். ஏன்னா உன் உடல் ஹெல்த்தை பொறுத்து நான் சொல்கிறேன். இப்போ மருத்துவர்கள் சொன்னால் வேத வாக்கு இல்லை. மருத்துவர்கள் இதில் என்ன செய்கிற சமயங்களில் பாமர மக்கள் குடிப்பதற்கு துணையாகவும் நிற்கிறார்கள். ஒரு தவறு என்பதை அதை தவறு என்று ஒரு பொது வெளியில் ஒரு மருத்துவர்களாலோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களாலோ சொல்ல முடியாவிட்டால் உங்கள் நோக்கம் என்ன? மக்களை நசுக்குவது தானே. எவன் குடிச்சிட்டு செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, நாம் நல்லா இருக்கிறோமா? இந்த உலகத்தில் மனித நேயத்தோடு வாழ்பவன் தான் உண்மையான மனிதன். வெறுமனே 4 வார்த்தையை அப்படி மேடைக்கு பேசிட்டு போகிறவர் கிடையாது. மனிதன் மனிதனை மதிக்க வேண்டும், மனித நேயத்தோடு வாழ வேண்டும். என் மனைவி மக்களோடு நான் சந்தோஷமாக இரவில் தூங்குகிறேன், நிம்மதியாக இருக்கிறேன்னா ஒரு சாதாரண பாமர மனிதன் அப்படி இருக்க வேண்டும் என்று மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் நினைத்தால்தான் அது நாடு, அது மக்கள், இல்லைன்னா அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய இடம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள். அடுத்து ஒரு இமாம் சொல்லி காமிக்கிறார், இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள். மக்களுடைய மத்தியிலே அறிவுக்கு தான் என்றைக்கும் பவர். இந்த அறிவுக்கு தான் காசு கொடுக்குறோம். அவர் இன்ஜினியர், அவர் டாக்டர், அவர் வக்கீல், அவர் ஃபீஸ் அவ்வளோ, இப்போ அறிவுக்கு காசு தருகிறோம். ஆனால் இங்கே என்ன செய்யப்படுகிறது? அந்த அறிவை மங்கடிக்க செய்யக்கூடிய மதுவை விற்பனை செய்து இந்த சமூகத்திலே அறிவாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு வழியை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாசலை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாலிபர்களை வளர விடாமல், சிந்திக்க விடாமல், எதிர்காலத்தில் படிக்க விடாமல் அவர்களை மதுவிலே அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். போதையை பொறுத்த வரைக்கும், ஹராமை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொட்டு அவன் சொல்லுவான், ஒரு சொட்டு உள்ளே விடு,
உனக்கு ஏற்றுக்குச்சுன்னா கண்டினியூ பண்ணு, உனக்கு ஏற்றுக்கலைன்னா விட்டுடு. அவன் இது அவன் சொல்கிறதில்ல, சைத்தான் சொல்லுகிறான். அவன் நண்பன் வழியாக வந்து இவனும் பரவாயில்ல, நண்பன் ஹெல்த்து கேர் எடுத்து நமக்காண்டி பாட்டெல்லாம் உள்ளே இறக்காமல் ஒரு சொட்டுக்கு அவன் பேசுகிறான்னு சொல்லி நண்பன் பேச்சை கேட்டு ஒரு சொட்டு தான் உள்ளே விடுவான். கடைசியில் அவனை விட ட்ரிபிள் மடங்கு இவன் தண்ணி அடிப்பான். இந்த நிலையெல்லாம் இன்றைக்கு சமூகத்திலே பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி தன்னுடைய கிதாபில் எழுதுகிறார்கள், இந்த சமூகத்தில் நான் ஒரு மனிதனை பார்த்தேன், அவன் மடையனாக இருந்தான். எப்படிப்பட்ட மடையன் தெரியுமா? ஒரு நாள் நான் அவனை கவனிக்கிறேன், அவன் சிறுநீர் கரிக்கிறான், அந்த சிறுநீரிலே தன் கைகளை கழுவுகிறான், அந்த திருநீரிலே ஒது செய்கிறான். ஒது செய்து முடித்துவிட்டு அல்லாஹ் வஜஅல்னி மினத் தவ்வாபின் என்று சொல்லுகிறான், வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரின் என்று சொல்லுகிறான், வஜஅல்னி மின் இபாதிக சாலிஹின் என்று சொல்லுகிறான். இந்த துவா எங்கன்னு பார்க்குறீங்களா? ஒது செஞ்சு முடிச்சுட்டு ஓதுற துவா. என்ன தௌபா செய்ய கூட்டத்தில் சேர்த்துரு, என்ன பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் சேர்த்துரு, என்ன நல்லோருடைய கூட்டத்தில் சேர்த்துரு ஓதுற துவா ஒழு செஞ்சுட்டு. இந்த துவாவை எங்கே ஓதுறான்? சிறுநீர் கழிக்கும் போது அந்த சிறுநீரில் ஒழு செஞ்சுட்டு, தண்ணீரை ஒழு செய்யலை, சிறுநீர். ஏன்னா இவன் இருக்கிற வேறு தண்ணியில், இவன் இந்த தண்ணியில் இருக்கிறான். அதனால் அந்த தண்ணியை குடி தண்ணியாக நினச்சிக்கிட்டு, குழந்தை தண்ணியாக நினச்சிக்கிட்டு, காண்டில் வர்றது பொதுவாக காண்டில் வரதை நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியில் ஒழு செஞ்சிடான். செய்யும் பின்னால் இந்த துவா ஓதுனா இமாம் குர்துபி சொல்லுகிறார்கள், நான் பார்த்த மடையன் என்பதாக குறிப்பிட்டார்கள். இன்றைக்கி இருக்குது அல்லவா, தண்ணியை குடிச்சிட்டோம்னா எந்த வீட்டு பெல் அடிக்கிறோம் கூட தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு அவல சூழல். இவையெல்லாம் நாம் சிந்தனையில் எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மது குற்றங்களுடைய பிறப்பிடம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு திருட்டு, ஒரு கொலை, விபச்சாரம், எத்தனை தவறுகள் இந்த உம்மத்தில் இருக்கிறதோ அத்தனை தவறுக்கு வழி வகுக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு மதுதான். அப்படிப்பட்ட அந்த மதுவை ஒருவன் குடிக்கிறான் என்று சொன்னால் அவன் திருட செய்வான், அவன் கொலை செய்வான், அவன் விபச்சாரம் செய்வான், எல்லா தவறும் செய்ய துணிந்து விடுவானே. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தவறையும் ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு மூலதனமாக இருக்கக்கூடிய இந்த மதுவை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே சொன்னார்கள் தெரியுமா? மடா குடியர்களாக வாழ்ந்த மக்கா மாநகரிலே பிரகடனப்படுத்தினார்கள், உங்கள் யாரையும் நான் குடிக்க விட மாட்டேன். மது ஹராம் என்றால் ஹராம் தான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். குர்ஆனிலே 2 ரகம் இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன் நாஸ். ஆமனு என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள், யா அய்யுஹன் நாஸ் என்றால் ஒட்டுமொத்த மக்களை பார்த்து சொல்லக்கூடியவர்கள். ஹம்ரு போன்ற, சாராயம் போன்ற, மது போன்ற தவறை சுட்டி காட்டக்கூடிய இடங்களில் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று கூப்பிடாமல் ஓ மக்களே எல்லோரும் இங்கே வாருங்கள், இது தவறு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்? குர்ஆன் உலகத்தினுடைய பொறுமதை. இன்னும் அடுத்து சொன்னார்கள், மதுவை யார் தொடர்ந்து சாப்பிடுகிறார்களோ 40 நாள் சுபுஹ் தொழுகை ஜாயிஸ் ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி சாப்பிட்டாருன்னா அவர் 40 நாளுடைய தொழுகை ஜாயிஸ் கிடையாது. இந்த சட்டம் தெரியுமா என்னன்னு தெரியல, அதுக்காண்டி 40 நாள் தொழுகை இல்லைடா நல்லா என்ஜாய் பண்ணான்னு சொல்லி குடிக்கிறது அல்ல. ஒருவன் ஒரு முறை மது குடித்தால் 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 2வது, மது எவன் அருந்துகிறானோ அவனை இந்த உம்மத்திலே சேர்க்கக்கூடாதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் மௌத்தா போய்ட்ட போய் பார்க்குறது கூட விருப்பம் இல்லை. மது குடிப்பவன் எதிரில் வந்தால் அவனுக்கு சலாம் கூட சொல்ல வேணான்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று மதுவை யான் தொடர்ந்து எடுத்துக்கொள்கிறானோ அவன் உண்மை பேசுன் என்று அவன் சொல்லுவான், ஆனால் அது உண்மை இல்லை, அது பொய் தான். மதுல இருக்கிற எப்படி உண்மை பேச முடியும்? அவன் பேசினால் அது பொய்யாக ஆக்குங்கள் என்றார்கள் பெருமானார்கள். ஒரு மது குடிக்கக்கூடியவன் சிபாரிசு செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாவற்றையும் விட மது குடிப்பான் என்று தெரிந்து அவனுக்கு நிக்கா செய்து வைக்கிறார்களே அது பெரிய தவறு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய வீடுகளில் நல்லா தாங்க இருந்தார், மாப்பிள்ளை பார்க்க போகும்போது நல்லா அழகாக ஜொலிச்சாருங்க, பளபளன்னு இருந்தாருங்க. ஆனால் கல்யாணம் 6 மாதம் அவர் புத்தி அவர் காமிக்கிறாருங்க, அவர் 2வது முகத்தை காமிக்கிறாருங்க. எங்களுக்கு தெரியாமல் போயிடுங்க, தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் அவசரப்படுறீங்க, பிள்ளையை கரை சேர்க்கணும், பையனை கரை சேர்க்கணும், கரை சேர்த்து எங்கே போய் அவார்டு வாங்க போகிறோம்? தன் பிள்ளைகளை நல்ல இடத்தில் சேர்ப்பதுதான் ஒரு பெற்றோருடைய கடமை, கரை சேர்ப்பது அல்ல. நல்ல இடத்துல ஒப்படைக்க வேண்டும். கொண்டு போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறவன்ட்டையும் மது அடிக்கிறவன்ட்டையும் ஒப்படைச்சிட்டா உன் கொண்டாட்டி பிள்ளைகள் எப்படி அவன் பாதுகாப்பான், உன் பிள்ளைகள் எப்படி பாதுகாப்பான்? இந்த உம்மத்தில் நாளைக்கு நிற்கான நைட்டுக்கு பார்ட்டி நடக்குது. இஸ்லாமிய உம்மத்தில் 10, 11, 12 பாஸ் ஆகிட்டா நைட்டுக்கு பார்ட்டி வைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுகளில் யாருக்காவது பிறந்தனால நைட்டுக்கு பார்ட்டி வைக்கிறான். கூட பிறந்த அக்கா தங்கச்சி வயசுக்கு வந்துட்டு அதுக்கு பார்ட்டி வைக்கிறான். எல்லாத்துக்கும் ட்ரிங்க்ஸு, எல்லாத்துக்கும் பார்ட்டி. இது யார் செய்கிறது? மாற்றார்கள் அல்ல, மற்றவர்கள் அல்ல, இஸ்லாமிய வாலிபர்கள் செய்கிறார்கள். எந்த அடிப்படையிலே? அவர்களை கேட்க யார் இருக்கிறார்கள்? அவர்களை கட்டுப்படுத்த யார் இருக்கிறார்கள்? இந்த உம்மத்தில் வாலிபர்களை கட்டுப்படுத்த இந்த உம்மத்தை விட்டுடுச்சுன்னா அடுத்து நல்ல தலைவர்களை உங்களால் பார்க்க முடியாது, நல்ல ஜமாத்தை உங்களால் உருவாக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் நல்ல ஜமாத்தோடு வாழ்ந்துட்டு போயிடலாம், பிற்காலத்தில் வரக்கூடிய ஜமாத்து சிறந்தவர் என்று நம்மளால் சொல்லவே முடியாது.
நாம் வந்தோம் வாழ்ந்தோன்னு போயிடக்கூடாது. பிற்காலத்தில் பிள்ளைகளுக்கு சிறந்த வாழ்க்கை தருவதற்கு நாம் அதிக முயற்சி செய்ய வேண்டும். இந்த உம்மத்தில் இந்த மதுவை ஏன் இவ்வளவு உயரமாக பேசப்படுதுன்னு சொன்னால், மது பிரபலியமாகிறதுக்கு 2 காரணம். அந்த மதுவை கடையாக திறந்து வச்சிருக்கிறாங்க. கல்லூரிகளை திறந்து வைங்க, பள்ளிக்கூடங்களை திறந்து வைங்கன்னா மதுக்கடைகள் அதிகமாக்கப்பட்டிருக்குது. 2வது, அந்த மதுவை எப்படி குடிக்கிற காட்சிகள் இன்றைக்கு திரையில் காட்டப்படுகிறது. சொந்த காசை கொடுத்து பார்க்குறான் தண்ணி எப்படி அடிப்பது. அவன் பாடுறான பாடல் வரியில் கிளாஸில் பத்தாது குண்டால கொண்டா ஊற்று அப்படின்னு. தண்ணி வைக்கலாம் நல்லடியார்களே, வாலிபர்களை வழிகெடுக்கக்கூடிய நடிகர்களே, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளையும் கொஞ்சம் நினச்சி பாரு. உன் பிள்ளை தண்ணி அடிச்சுன்னு ஊர் ஊராக சுற்றுலா, நீ நல்லா இருப்பியா? நீ நிம்மதியாக இருப்பியா? நீ காசு சம்பாதிப்பதற்காக உன்னை நம்பி உள்ள வாலிப சமூகத்தை பாடல் வரிகளாக காட்சிகளாக மதுவை இவ்வளவு விளம்பரப்படுத்தினால் அவன் என்ன போகாமல் இருப்பான்? அவனை வலியுள்ளவா இல்லை அவுளியாவா? கண்டிப்பாக போகத்தான் செய்வான். அது மட்டுமல்ல, இந்த உம்மத்தில் இந்த விஷயத்தை நான் இங்கே பேசக்கூடாது, இருந்தாலும் பேசியாக வேண்டும். ஒரு காலகட்டத்திலே திரைக்கு வரக்கூடிய கதைகள் எல்லாம் குடும்ப கதைகள் பொதிந்துள்ளன. ஆனால் இன்றைக்கு திரைக்கு வரக்கூடிய எல்லா கதையும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஷராப் ஷராப் ஷராப். படம் முழுக்க தண்ணி அடிப்பது தான் காட்சி. இவன் பார்க்குற 2.5 மணி நேரம் இவன் உள்ளத்தில் எது பதியும் அதுதான் பதியும். ஒரு நாள் நாமளும் அடித்து பார்ப்போன்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய மூமின் அதை செய்கிறான் என்று பார்க்கும் பொழுதுதான் கடும் வேதனையாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் பேசுகிறது, இவன் தண்ணி அடிச்சுட்டு செய்கிற எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சொல்லப்போனால் இவன் தன்னை முஸ்லீம் சொல்கிறதுக்கு இவன் வெட்கப்படணும். இதுதான் உண்மை. ஆனால் இங்கே என்ன செய்கிறோம்? அதை மறைக்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஆபித் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பெண்மணி அழைப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், பெரிய அவுலியா வச்சு நீங்கள் எனக்கு களிமா சொல்லி கொடுங்க. இவர் போகிறார். போன உடனே அந்த அம்மா கதவை சாத்திக்கிட்டாங்க. கதவை சாத்திக்கிட்டு கையை காமிக்கிறாங்க. ஆபிதே, இந்த நான் நிற்கிறேன் அலங்காரமாக, அந்த அருக்கு கிளாஸில் மது, இந்த உக்காந்துக்கிறான் ஒரு சிறுவன், 3த்தில் எது வேணும்? நீங்கள் 3த்தில் ஒன்றை சூஸ் பண்ணாமல் வெளியே போனீங்கன்னா உங்கள் மதிப்பை நான் குறைப்பேன், உங்களை நான் மானபங்கப்படுத்துவேன், உங்களை அவமானப்படுத்துவேன், ஊரில் கண்ணியமாக்குற உங்களை நான் இழிவுபடுத்துவேன். 3த்தில் எதையாவது ஒன்று நீங்கள் முடிவெடுத்து தான் வெளியே போகணும். இப்போ அந்த ஆபித் என்ன செய்கிறார்? தொழுகையாளி. பெண்ணை தொட்டால் ஹராம், இந்த பையனை தொட்டால் அது பெரிய தவறு. இருக்கவே இருக்க அந்த கூல்ட்ரிங்க்ஸு, அதை எடுத்துக்கோ. எடுத்து வாயில் ஊற்றினார். போதை தலைக்கு ஏறிச்சு. பெண்ணை தொட்டார். வேலை முடிஞ்சது. பார்த்த பையனை கொலை பண்ணிட்டார். வலியுல்லாவாக இருந்தவரை ஒரே ஒரு நொடியில் கவுத்து போட்டது இந்த மதுதான். ஹாருத் மாருத் குரான் அல்லாஹ் பேசுகிறான். அந்த 2 மலக்கும் அல்லாட்ட சண்டை போட்டு வந்தாங்க. நாங்கள் மனித போரில் சிறந்தவர்களாக வாழ்வோம். அல்லாஹ் அனுப்பி வச்சான். அந்த ஹாருத் மாருத் 2 மலக்கும் மனித போர்வையில் வந்து இந்த உலகத்தில் மதுவுக்கு அடிமையாகி அவர்களும் பெண் விஷயத்தில் சபலமானார்கள். இன்று வரைக்கும் அந்த 2 மலக்குக்கு அல்லாஹ் நரகத்தில் வேதனை தந்து கொண்டிருக்கிறான். மலக்காக இருக்கிறவங்க மலக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, சபதம் போட்டு வந்ததுனால அவர்களும் மதுவிலே விழுந்து போனார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கொடிய இந்த மதுவிலிருந்து, இந்த மது பழக்கத்துக்கு யார் யாரெல்லாம் அடிமையாகிவிட்டார்களோ அவருடைய முடிவு பிடித்தமாக இருக்கும். சத்தியமாக அவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தில் ஆண் வாரிசே இருக்காது. அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த ஊர் கிராமத்தில் ஆண்களே இல்லை. அப்படிப்பட்ட நிலை அந்த ஊருக்கல்ல, எந்த ஊருக்கும் வரக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த தவறை விட்டு நம்மை பாதுகாக்கட்டும். அந்த தவறு யார் செய்தாலும் அவரிடத்தில் துணிச்சலாக சொல்லுங்கள், இது உடலுக்கு கேடு, உன் சமூகத்துக்கு உன் குடும்பத்திற்கு கேடு என்று தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். ஒரு நாளிலே ஒரு நாள் உங்கள் சொல் வெல்லும். அல்லாஹ் இந்த உம்மத்தை உயர்த்தி வாழ வைப்பான். அப்படி வாழ வைக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.